எம்எஸ்பி எந்த அட்ரஸும் இல்ல ஒண்ணும் இல்ல மொட்டையா குற்றச்சாட்டு கூட இப்படிக்கு எம்எஸ்பி அப்படின்னு இருக்குது. எம்எஸ்பி தான் எம்எஸ்பி இருக்குது. அப்ப இருந்தோம் நான் என்ன செஞ்சேன், இது மொட்டை கடிதம் சொல்லி மொட்டை கடிதம் ஒரு ஃபைல் இருக்குது. மொட்டை கடிதம் ஃபைல் நான் இதுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கல. மொட்டை கடிதம் கூட யாரை பத்தி சொல்றாள் யாருன்னு தெரியணும், யாரை பத்தி சொல்றாங்கன்னு தெரியணும், எது குப்பையில போடுன்னு சொல்லி நான் மொட்டை கடிதம் சொல்லி மொட்டை கடிதம் ஃபைல போட்டு வச்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் ஒரு நாள் நானும் பாக்கிறோம் காணத்தூருக்கு போயிட்டு சம்மர் கிளாஸ் ஆலிம் ஒண்ணுக்கு போனோம், கிளாஸ் நடத்துறதுக்கு போயிட்டு கார்ல ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கிறோம். ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கும் போது அல்தாபிட்ட இருந்து போன் வருது, ஆபீஸ்ல இருந்து போன் பண்ணி அல்தாபிட்ட போன் வருது. என்ன வருதுன்னு கேட்டா, இந்த மாதிரி ஒரு எம்எஸ்சி பொம்பளை உங்களுக்கு கடிதம் இருந்துச்சா, நீங்க அதுக்கு ஒரு நியாயம் வழங்கலையா, எனக்கு போன போட்டு சொல்லி எனக்கு மட்டும் இல்ல பல நிர்வாகிகள் காலண்டர்ல உள்ள நம்பர்கள்லாம் பார்த்து பல நிர்வாகிகளுக்கு அந்த பொம்பளை போன் பண்ணி குழப்பிட்டு இருக்குது, யூசுப் கானுக்கு போன் பண்ணி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவரு என்கிட்ட கேட்கிறாரு. அது என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை சொல்றேன். கடிதம் எழுதுறாங்க, யாரை பத்தி எழுதுறேன்னு சொல்றேன், யார் எழுதுறேன்னு சொல்லணும், அந்த பொண்ணு யாருன்னு தெரியாது, யாரை பத்தி சொல்றாங்கிறதுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்குறதுங்க, தூக்கி போடுங்கன்னு நான் அதெல்லாம் தூக்கி போட்டேன். அவர் யாரை பத்தியாவது பர்டிகுலரா சொல்லுவாருன்னா சொல்ல சொல்லுங்க, யாருன்னு தெரியல, எல்லாருமே சந்தேகம் வர்ற மாதிரி வாசகங்கள் அதுல போட்டிருக்கிறது. அப்படி ஒரு நிர்வாகி மேல ஒரு பழி சுமத்துவாரே, ஆனால் இது ஒருத்தர் பார்த்து ஒரு சந்தேகப்படுற மாதிரி போயிட்டே இருக்கு. அது யாருங்கிறதையும் அவர் தெளிவா சொல்லணும், புகார் சொல்றாங்க யாருங்கிறதையும் தெளிவா சொல்லணும், ரெண்டு எனக்கு தெரியணும். அப்படி இல்லாட்டி அதை போய் விசாரிக்கிறேன்னு சொல்றேன். சொல்லி முடிச்ச உடனே பாக்குற பக்கத்துல உட்கார்ந்து சொல்றாரு, எனக்கு தான் போன் பண்ண பொம்பளைங்கிறாரு. அப்ப பிந்தி இதெல்லாம் கேள்விப்படும்போது எனக்கு ஏன் இப்படி என்று சொன்னார் அவரு, அவருக்கு தான் உள்ள விஷயம் அவருக்கு தெரியுது. அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு சொன்னீங்க நீங்க மறுக்கலையா, எனக்கு இங்க போன் பண்ணினான்னு சொன்னாங்க, எண்ணூத்தோட விஷயம் நீங்க மறுக்க, நீங்க சொன்ன மறுக்கல, நீங்க இதைத்தான் சொன்னீங்க. அது எந்த கடுகளவு சந்தேகம் இல்லாத வகையில் நான் சொல்றேன். என்னோட நினைவாக்கில வச்சு இந்த வார்த்தை அப்படியே எனக்கு தான் அவர் போன் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. இப்ப நான் இப்ப நான் டக்குன்னு நினைச்சேன்னா யாரை பத்தி சொல்றா போல இருக்குது, இவர் இந்த வார்த்தையை சொன்ன உடனே கண்டிப்பா இவர் இல்லங்கிறது எனக்கு கன்ஃபார்ம் ஆகும்ல, வேற யாரோ ஒரு ஆளாதான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் அதோட விட்டுட்டேன். அதுக்கடுத்து என்ன இக்பால் மறுபடியும் போன் பண்ணி உங்களை விட மாட்டேங்கிறா, திருப்பி திருப்பி தொந்தரவு பண்றா, எனக்கு நியாயம் வந்து கேட்கிறா, பிரச்சனை ஆக்குவாங்கிறான்னு சொல்லிட்டு இக்பால் என்ன சொல்றாரு. நான் சொன்ன இக்பால்கிட்ட நீங்கள போன் பண்ணி நீ யாரு என்ன யாரை பத்தி சொல்ற, எழுத்து மூலமா தெளிவா சொல்லுவியான்னு கேட்டோம்னா நான் தெளிவா சொல்றேன், இந்த இடத்துக்கு வாங்கன்னு சொல்லி வர சொல்லி இக்பால்கிட்ட ஒரு பையன் ஒரு கடிதம் கொடுக்கப்படுது. இக்பாலுக்கு இந்த கடிதம் வாங்கிட்டு வர்றாரு பை ஹேண்ட்ல. நான் நேரடியா சொல்றேன், யாருன்றதையும் சொல்றேன், நான் யாருன்றதையும் சொல்றேன்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் இந்த இடத்துல பையன் நிற்பான், அவன்கிட்ட வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்பதான் இது பாக்குற குறிப்பிட்டு அந்த கடிதத்துல விவரமா அதுல ரெண்டாவது கடிதம் எழுதப்படுது. அது இக்பால் தான் வாங்கிக்கணும் என்கிட்ட தர்றாரு, கையில வாங்கிட்டு வேற யாருக்கும் தெரியாது. அந்த கடிதத்தை பார்த்தோன்னே இந்த மாதிரி ஏன் சொல்றாங்க பொம்பளைன்னு சொல்லிட்டு இது பெரிய விரைதமா போயிருப்பேன் சொல்லி அது விசாரிக்கணும், அது என்னங்கறத அதை விசாரிக்கணுங்கிற வகையில எனக்கு தோணுச்சு மனசுல. அப்ப நான் என்ன சொன்ன, வித்ரா பண்ணாம இருக்கிறதுக்காக வேண்டி நீங்க விசாரிங்க, அது என்னன்னு கேளுங்க, இந்த மாதிரி பொம்பளைகிட்ட நம்பர்லாம் கொடுத்துருக்கு, இந்த நம்பர்ல கேளுங்க, இக்பால்ட்டையும் கேளுங்கன்னு சொன்ன, இவற்றை தௌஃபீக்கிட்டையும் கேளுங்கன்னு சொன்னேன். நீங்களே கேட்டு இது என்ன விஷயம், நீ விசாரணைக்கு உட்படுவியா, நேரத்தை வருவியா, ஆளுகளை கூட நேருக்கு நேரம் வச்சு விசாரிக்க நிரூபிக்க நீ முன் வருவியா, இப்படி எல்லாம் விவரத்தை எல்லாம் கேளுங்கன்னு சொல்லியாச்சு. அப்புறம் தௌஃபீக் அதை விசாரிக்கிறாரு, இக்பால் விசாரிக்கல. ஆனா 2 பேருக்கு நான் சொன்னேன், இக்பால் அதை பத்தி எந்த ஒரு ஃபாலோ பண்ணாம அதை விட்டுட்டாரு. இதுக்கு அடுத்து என்ன வருதுன்னு கேட்டா, இப்ப இதுக்கு அப்புறம் தான் நம்ம நிர்வாக குழு கூடணும்னு ஒரு முடிவு எடுக்கிறோம். இந்த பொதுக்குழு வர்றதுனால நிர்வாக குழு கூடணும்னு ஒரு முடிவு எடுக்கிற நேரங்களுக்கு நெருங்கு கொஞ்சம் முன்னாடி நம்ம தாயிகள்ல செய்யுல்லா சுலைவுல்லா இது மாதிரி தாயிகள் இருந்து எனக்கு வருது, இந்த மாதிரி பொம்பளை போன் பண்றா, இந்த பொம்பளை அங்க எல்லாரும் போன் பண்ணிருக்காங்கல்ல, அந்த மாதிரி எல்லாரும் போன் பண்றா இது மாதிரி விஷயமாக. அப்ப இது ஒரு பிரச்சனையாக்குனா நல்லா இருக்காது, அது என்னங்கிறது நம்ம விசாரிச்சு தான் ஆகணும், நம்ம நிர்வாக கூடுறோம்ல அதுலயே விசாரிக்கணும்னு என்கிட்ட சொல்றாங்க. நான் என்ன செஞ்சேன்னா அதுலயே விசாரிக்கிறது நன்மை தருமா, ஜமாத்துல ஒரு குழப்பம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதுல விசாரிக்க வேணாம், நீங்க தாயிகள்லாம் முன்னாடி வந்துருங்க, ஒரு நாள் முந்தி வர சொல்லிருந்தோம். தாயிகள் கூட்டம் வச்சிருந்தோம்ல, அந்த பொது நம்ம நிர்வாக குழு ஒன்று போட்ட பிரசிடன்ட்ல அதுக்கு முதல் நாள் அந்த டேட் என்னன்னு பாத்துக்கிறேங்க, டேட்ல எல்லாம் கொஞ்சம் நான் குழப்பமா இருப்பேன், அந்த டேட்டுக்கு முதல் நாள். அப்ப நிர்வாக குழுக்கு முதல் நாள் அந்த இவங்களெல்லாம் தாய்கள்லாம் வர சொல்லி இவர்கிட்ட கேட்கறேன், எல்லாத்தையும் கேட்கறேன், எல்லாருக்கும் அந்த பண்ணிருக்கு, ஒரு தாய்களுக்கு பூரா ரூம்ல பண்ணி இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கு. அப்ப நம்ம என்ன செய்வோம்னு கேட்டா, அப்ப அவங்களுக்குள்ள பேசுறோம். அப்ப நிர்வாக குழு இது சம்பந்தமா பாக்கத்தை கேட்கிறேன், பாக்கத்தை கேட்கும்போது
அது இது பிந்தியா முந்தியான்னு தெரியல. அவர் வந்து இப்ப சொன்ன மாதிரி அப்ப சொல்லல, இப்ப சொன்னார்ல அது மாதிரிலாம் சொல்லல, அப்ப சொல்லல. முந்திய பிந்திய கேட்டேன், அது தகவலையும் பதிவு பண்ணிக்கணும். இப்ப யூசுப் கான் நின்றுகிட்டு இருந்தான், ஜாகிர் நின்றுகிட்டு இருந்தா, அப்படி உட்கார்ந்து இருந்தவங்க இப்பதான் சொல்றாரு. அப்ப அப்படிலாம் சொல்ல கிடையாது, வெளியே தான் இருந்தாங்க. யூசுப் கான் ஜாகிர்லாம் இருந்திருக்காங்க ஆபீஸ்ல, இப்படிதான் சொன்னாரு. ஒரு 1/2 மணி நேரம் இருந்திருப்பாரு, பிந்தியா ஒரு 5 நிமிஷம் சொல்லி பின்னாடி ஒரு ஆள் 1 நிமிஷம் கூட இல்லைங்கிற மாதிரி 3 சைஸா அவர் சொன்னது எனக்கு வருது. என்னிடத்துல ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து பேசியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாரு. இப்ப ஜாகிர் இருந்து அந்த இடத்தில் அவனை நிக்க வைத்துக் கொண்டு பேசியதாகவோ, யூசுப் கானை நிக்க வைத்துக் கொண்டு நான் மறுப்பு என் நினைவாட்டில் உள்ளது அந்த மாதிரி தான் அப்ப சொன்னாங்க. நல்ல ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்னு கேட்டா, இந்த நிர்வாகம் வந்து தாய்கள்கிட்ட நம்ம தாய்கள்னா மாநில நிர்வாகிகளான தாய்கள், நிர்வாகி அல்லாத தாய்கள் மாநில, ஏன்னா அவங்க அதை கொண்டு வர்றாங்க. மாநில நிர்வாகிகளா இருக்கக்கூடிய தாய்கள் வந்து இதை சொன்ன உடனே நிர்வாகி எல்லாரும் கொண்டு வந்தாங்க. யாரெல்லாம் என்று கொண்டு வந்தாங்களோ, ரஹீம் கொண்டு வந்தாரு, கௌபி கொண்டு வந்தாரு என்று கொண்டு வந்தவங்கள்ட்ட என்ன சொன்னேன், இதை வந்து நிர்வாக குழுல வச்சு பேசினால் நமக்குள்ள ரசாபாசங்கள்லாம் இருக்கும். அதனால இது வந்து மறுபடியும் இது வந்து ஏன்னா எல்லாருடைய கருத்து என்னன்னு கேட்டா, அந்த பொது திருச்சி செயற்குழுப்படி வந்து எதுவும் நடந்திருக்கணும்னு அவசியம் கிடையாது. இன்னொரு தடவை இந்த மாதிரி ஒரு தனியா இருந்தாங்கன்னு சொல்லி ஒரு பிரச்சனையா ஒரு ஆயிடுச்சுன்னு சொன்னா நடவடிக்கை எடுக்கணும்னு இருக்குது. அந்த மாதிரி நம்ம முடிவெடுத்து நம்ம அறிவிச்சோம்னு சொன்னா எல்லாரும் தலை குனிஞ்சு நிக்கணும், ஜமாத்துக்கே ஒரு தலை குனிவு ஏற்படும். அப்படிங்கும்போது என்ன செய்யலாம்? அப்ப நம்ம எல்லாரும் பேசிட்டு இருக்கும் போது இதை சொல்றோம். இந்த பைலாவெல்லாம் இப்ப எனக்கு தெரியாது, பைலாவையும் பார்க்க சொல்ல கிடையாது, நல்லா கிடைக்கும் அது வரைக்கும். அப்ப இந்த பைலாவே எனக்கு தெரியாது. நம்ம பைலாவில் இந்த விதி இருக்கிறது கூட அன்னைக்கு நாங்க மசோரா பண்ணும்போது எங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்ப அந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் என்ன எடுத்தோம்னு சொன்னா, நம்ம அல்லாவுக்காக வேண்டி புதிய தலைமுறையை வழிவிட்டு பழைய நிர்வாகிகள்லாம் விலகிக் கொள்வோம் ஒரு முடிவை கொண்டு வருவோம். இது ஒரு விசாரணைக்கு உட்படுத்தி அவர் கத்துவாரு, இவங்களும் கத்துவாங்க, ரசாபசம் ஆகும். இது மாதிரி ஏற்கனவே ஒரு உணர்வுல ஒரு அறிவிப்பு மாதிரி கொடுத்தோம், எல்லாத்தையும் நான் தான் சுமக்க வேண்டி வருது. ஒவ்வொரு அறிவிப்பு கொடுக்கும் பொழுது முபாலா வரைக்கும் என்னை எடுத்து விட்டு போயிடுறாங்க. நான் செய்வோம், அப்புறமா மாத்துவோம், பல விஷயங்கள் என்னை சுத்தி தான். அவர் யாரு என்ன செஞ்சாலும் அது ரவுண்டு என்னை சுத்தி அடிக்கிறதுங்கிற ஒரு காரணத்தினால நான் என்ன செஞ்சேன்னா, இது வந்து அந்த நிர்வாகக்குள்ள இது பேசலாமா, இப்ப நான் நிர்வாகத்தில் இருந்தா தான் நம்ம கேள்வி வந்துட்டு இருக்கு. நம்ம எல்லாருமே போயிருவோம், புதிய நிர்வாக தேர்ந்தெடுத்து போயிருவோம். நம்மள ஒரு நிர்வாகக்குள்ள வந்து புதியவர்களுக்கு இடம் விட்டு செய்வோங்கிற அடிப்படையில நாங்க முடிவெடுத்து ஃபைனலும் பண்ணியாச்சு. இப்படிதான் நிர்வாகக்குள்ள வைக்கணும். நம்ம சார்பாக புதிய நிர்வாகம் லாஸ்ட் நிர்வாகக்குழு கூட்டுறோம்ல, அதுல இந்த மாதிரி வைக்கணும்னு கலைஞ்சாச்சு. கலைஞ்ச உடனே தௌபிக் என்ன செய்யறாருன்னா, பைலாவை இக்பால்கிட்ட போய் கேட்டு என்ன செய்யறாரு, பைலா வாங்கிட்டு வரேன்னு நினைக்கிறேன். பைலா வாங்கிட்டு ஒடியாடுறாரு. பைலா அப்படியே நம்ம இருக்க இயலாதுங்கிறாரு. நல்லா இருங்க, அதாவது நம்ம இப்படி எல்லாம் சொல்ல தேவையில்லை. பைலா பிரகாரமே அப்பதான் பைலாவை எனக்கு இப்படி இருக்குங்கிறது எனக்கே வர்றது வந்து இந்த சந்தர்ப்பத்தில் தான் தெரியுது. முன்னாடியே பைலா வச்சுக்கலாம், இல்ல இப்படிதான் நாங்க முடிவே எடுத்தோம், கூட்டு போய் சாட்சியா வச்சுக்கலாம். முதல்ல நம்ம பேசும்போது நம்ம எல்லாரும் போயிடுவோம், புது நிர்வாகி வரட்டும் முடிவெடுத்து போயிட்டோம். அதான் நான் சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க போன்ல தான் இந்த போன்ல தான் இதை சொல்றோம். போயிட்டாங்க. நானும் இன்னும் ஒரு ஆள் மட்டும் இருந்தோம். யார் இருந்தோம்? மீரா. நான் நிர்வாகத்துக்கு வந்தாங்கல்ல, எல்லாரும் அவங்க தங்குறது போயிட்டாங்க. உள்ளூர்ல தான், சென்னையில தான். அடுத்த நாள் நிர்வாகம் இருக்கிறதுனால அவங்கவுங்க தங்குற ரூம் போயிட்டாங்க. நானும் மீரான் மட்டும் இருக்கும்போது தௌபிக் என்ன செய்யறாருன்னா பைலா கொண்டு வர்றாரு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். எல்லாரும் அவங்க தங்குறது போயிட்டாங்க. உள்ளூர்ல தான், சென்னையில தான். அடுத்த நாள் நிர்வாகம் இருக்கிறதுனால அவங்கவுங்க தங்குற ரூம் போயிட்டாங்க. நானும் மீரான் மட்டும் இருக்கும்போது தௌபிக் என்ன செய்யறாருன்னா பைலா கொண்டு வர்றாரு. பைலாவில் என்ன இருக்குன்னா, இந்த மாதிரி ஒரு ஒரு தலைமை நிர்வாக குழுவில் ஒருவர் தொடர்ந்து இருமுறை இருக்கக்கூடாது, இந்த கருத்து கூட ஒரு வாசகம் இருந்துச்சு. 2க்கு மேல் இருக்கக்கூடாது அப்படின்னு இருந்துச்சு. உண்மையிலே அல்லாஹ் பொதுவாக நான் செஞ்ச ஒரு தவறு யாருக்கும் தெரியாது. நானே என்ன செஞ்சேன்னா, இந்த பைலா பொருந்தாது எனக்கு தெரியும். இந்த பைலா வந்து கண்டிப்பா இது பின்னாடி போடப்பட்டது. இந்த பைலா போட்ட பிறகு நம்ம ஒரு தடவை இருந்திருக்கோம். நாம 2 வருஷம் இருக்கல. இந்த பைலாவுக்கு முந்தி ஒரு தடவை இருந்தோம். இந்த விதி கொண்டு வந்த பிறகு நம்ம இருந்த ஒரு தடவை தான். நான் என்ன செஞ்சேன்னா, ஜமாத்துக்கு நன்மை கருதுவதற்காக வேற காரணத்தை இதெல்லாம் சொல்லி அசிங்கப்பட்டு இப்படியான ஒரு விஷயம் அப்படின்லாம் ஏதாவது சொல்லி குற்றம் சாட்டி கொண்டு அசிங்கப்படுத்தி கொண்டு நம்ம கட்டி காத்து கஷ்டப்பட்டு வளர்த்த ஒரு ஜமாத்து வந்து ஒரு தலை குனிகிற ஒரு நிலை. எல்லாரும் நம்பிக்கை வந்துருவோம். மக்கள் பூரா என்ன செய்வாங்க, இதெல்லாம் வெளியில கொண்டு போனோம்னா மக்கள் நம்பிக்கை வந்துருவாங்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம்னு கேட்டா,
அவர் சொல்லும் போது, ஆனா யாருக்கும் நான் சொல்லல, எனக்கு மற்றது தெரியும். என்ன எந்த நிர்வாகி அதை என்ற சுட்டி காட்ட அந்த விதி பொருந்தாத அப்படிங்கிற மாதிரி உங்க யாரும் என்ற சுட்டிலாம் காட்டல. நான் இதை சொன்னோன்னே சரிட்டாங்க. அவங்களுக்கு பயிலாளர் இருக்குதுல்ல, அவங்களுக்கு எப்ப எழுதுனது அந்த ஒப்புதல் வாங்கினதுங்கிறதுலாம் தௌபிக்கோ மற்றவங்களுக்கு யாபத்துல இல்ல. தௌபிக்கு நான் காட்டணும்னு அதை வச்சு நம்ம நிர்வாகக்குழு வந்து பயிலாவில் கொண்டு போயிருவோம். எந்த விஷயத்தையும் கிளற வேண்டாம், தேவையில்லாத ரொம்ப வழக்குகளும் நம்ம வந்து நிர்வாகக்குழு வந்து தொண்டியப்ப வந்து அதை வச்சாரு. அவர் மட்டும் தான் வச்சாரு, அப்பதான் வச்சாரு. இதுல வைக்கல, நிர்வாகக்குள்ள வச்சாரு. நிர்வாகக்குள்ள வச்சாரு. நிர்வாகக்குள்ள வச்சாரு. இவங்க யாரும் சொல்லலங்க. இவங்கள ஒவ்வொருத்தரையா நான் சொல்லும் போது அப்புறம் என்ன செஞ்ச, போனை போட்டு நம்ம வந்து எல்லாரும் பழைய நிர்வாகி ஒதுங்குறதுங்கிற கிரௌண்ட்ல வர வேணாம், நம்ம வந்து பயிலா அடிப்படையில் நம்ம எல்லாரும் ஒதுங்கிட்டோம்னா எவனுக்கும் வந்து நம்ம ஜமாத்துல குழப்பம் சொல்லியோ ஒரு இது இருக்குன்னு தெரியாது. ஜமாத்துடைய கண்ணியம் காக்கப்படும். அதனால இதையே நீங்க நம்ம சொல்றது நல்லதுமா, நீங்க பிரச்சனை சால்வான மாதிரி இருக்கு, சுத்தனாவும் ஒளிஞ்சு போயிடுறேன். இது ஒரு ஆரோக்கியமா கூட இருக்கும். இந்த பயிலா நம்ம எதுக்காக போட்டோமோ அது ஒரு ஆரோக்கியமா கூட இருக்கும்ன்ற அடிப்படையில் நம்ம வந்து அதை அந்த அடிப்படையில் நிர்வாகக்குள்ள நம்ம பேசணும். நம்ம அதுல வந்து எல்லாரும் இந்த விஷயமா பேசும்போதெல்லாம் ஒரு குரலா தான் நாங்க பேசணும், முடிவெடுத்து தான் பேசணும், மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா அவங்க சைட்ல இருந்து ஒரு புகார் வந்ததுனால இந்த நிலையில நம்ம நின்றுக்கிறோம் அப்படிங்கிற அடிப்படையில் நிர்வாகக்குள்ள எடுத்து வச்சோம். அப்பதான் தொண்டியப்ப மட்டும் இதை பிந்தி போட்டது பொருந்தாது அப்படின்னு சொன்னாரு. அதை வந்து கண்டுகொள்ளாமல் விட்டாச்சு. வழக்குதா ஆர்குமெண்ட் ஆக்கியிருந்தா எந்த தேதி இதுன்னு வந்திருக்கும். அவர் அழுத்தமா வற்புறுத்தாத அளவுக்குல, ஏன்னா நான் அதை வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தான் தெரியுமா அவர் சொல்றது. நான் என்ன நினைக்கிறேன்னா, ஜமாத்துடைய கண்ணீர் வந்து அசிங்கப்பட்டாக்க ஒரு பொதுக்குழு செயற்குழு லெவலுக்கு போனால் ஒரு நிமிஷம் முடிச்சுக்கிறேன். நான் முடிச்ச மாதிரி நீங்க சொல்லும்போது நான் இடையில இதை குறிக்கிறதா இது பெரிய ஆபத்துல முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி குறிச்சுக்கிறேன். நீங்க வந்து சொல்லுங்க, நீங்க குடிங்கிற எல்லாத்தையும் பேசுவாங்க. அதுதான் மனவிட்டு பேச நம்ம இருக்கிறோம். அப்ப இது மாதிரி ஒரு இது மாதிரி என்ன திருச்சி செயற்குழு பிரகாரம் நம்ம இது எடுத்து ஆகணும். திருச்சி செயற்குழு தீர்மானத்தை படிச்சு பாருங்க, அந்த மினிட்ல இருக்குது, வீடியோ கேசட்ல இருக்கிறது. திருச்சி செயற்குழு நம்ம எடுத்த தீர்மானத்தை நான் தான் வாசிக்கிறேன். அந்த வாசிக்கிற பிரகாரம் வேற என்னையும் விசாரிக்க தேவையே இல்லை. இப்படித்தான் நம்ம அறிவிச்சு ஆகணும். திருச்சி செயற்குழுவோட முடிவு பிரகாரம் நீங்க தனியா இருந்திருக்கிறீங்க, பிரச்சனை ஆயிடுச்சு, செஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. இனிமே யாரா இருந்தாலும் சரி, காரியம் நடந்துச்சா அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, பாக்குறது இல்ல. எவ்வளவு பெரிய நிர்வாகியா இருந்தாலும் தனிச்சு இருந்து அது ஒரு பிரச்சனையாகி ஆகிவிட்டால் அது போக்கும். ரெண்டு பேரும் எவ்வளவு நேரம் இருந்தாங்க, என்ன செஞ்சாங்க, அதெல்லாம் தேவையில்லை. அதுக்கு நம்ம இந்த நடவடிக்கை எடுக்கல, அத்தடிக்கிறதுக்காக நம்ம விசாரிக்கல, 4 சாட்சி வந்து கேட்கலாம் பேசி நாம இவ்வளவு தெளிவா நான் தான் அதை செயற்குழு வந்து பாத்துட்டீங்களா சரி இருக்கே அது மறுத்தால் போட்டு கூட போட்டு காட்டலாம் பாருங்க. அப்ப நான் என்ன நினைக்கிறேன், நம்ம திருச்சி செயற்குழு தீர்மானங்கிறது பயிலா மாதிரி உள்ளது. செயற்குழு பொதுக்குழுவில் இருக்கிற முடிவுகள் வந்து பயிலா மாதிரி உள்ளது. அப்ப அந்த மாதிரி ஒரு விதியை நம்ம எடுத்திருக்கும் போது அப்படித்தான் நம்ம அறிவிக்க வேண்டி வரும். என்னதான் பேசிக்கிச்சு வந்தாலும் இருந்தாங்கன்னு வரதான் போகுது, அதுல இப்போ மாற்றுகிறது கிடையாது. அதுவே போதும். அந்த நம்ம திருச்சி செயற்குழு படி இது அறிவித்தால் அசிங்கம் நடத்த அசிங்கிறாங்க. ஒரு பதில் சொல்றாரு, அசிங்கம் தான் நீங்க குற்றம் சாட்டியே இருந்து அவர் டைம் கேட்கிறாரு. அசிங்கம் தான் இதான், இதுதான் நம்ம அறிவிச்சு ஆகணும். ஜமாத் வந்து செயற்குழு பிரகாரம் இது மாதிரி இருந்த காரணத்தினால் செயற்குழு முடிவுப்படி நான் அறிவித்தா அவன் வேற மாதிரி தான் எடுப்பான். நம்ம அறிவிக்கிறது இந்த அர்த்தம் அறிவிப்போம், அவன் எல்லா விதமான கூடுதல் குறைவாகவும் கற்பனை பண்றோம் பண்ணிக்கிறோம். அதெல்லாம் வரக்கூடாதுன்னு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டா, சரி அந்த நம்ம தீர்மானத்தை நிறைவேற்றவர்களாக இருக்கணும், நம்ம தான் இருக்கணும், என்ன பதவியில் இருக்கணும்னு சொல்லி அல்லாவுக்கா எல்லாத்தையும் விட்டு நம்ம வந்து ஒதுங்கிடுவோம். நல்ல பிள்ளைகளை யாருங்கிறது எல்லாம் நம்ம கூட்டா தேர்ந்தெடுத்து அவங்க மேல ஒப்படைப்போம் வந்து அது முடிவு எடுக்கப்படுதுங்க. அந்த பேசி முடிச்ச பிறகு வெளியே வர்றோம். வெளியே வந்தவங்க அந்த இது சம்பந்தம் அவர்கிட்ட சொல்றோம். அப்பதான் சொன்னாங்க அந்த சம்பவம் பிரசிடென்ட் ஹோட்டலுக்கு முடிஞ்சு வெளியே வரும்போது இப்ப நான் சொல்றேன், நீங்க வந்து இது சம்பந்தமா நீங்க இந்த நிர்வாக மாற்றம் சம்பந்தமா நீங்க இப்ப கையாண்ட விதம், வெண்டி விஷயமா நீங்க எடுத்துக்கொண்ட விதங்கள் எல்லாம் நல்ல முறையில் நீங்க என்ன செஞ்சீங்க, இது தனியாட்டதுக்கு கூடாது எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. அதெல்லாம் விவகாரமானால் இதுவும் விவகாரம் ஆயிருக்கும். நான் சொன்னேன் அல்ல நன்மையை முடிச்சுட்டான் அப்படிங்கிறதுக்காக தான் நான் என்ன செஞ்சேன், அது சொன்ன நன்மையை முடிச்சுட்டான். நீங்க அழகா அதை டீல் பண்ணாரு நிர்வாக குழுல வந்து. அது வந்து நம்ம நடத்தக்கூடாது, நம்ம என்னென்ன நம்ம நிலைப்பாடுல இருந்தோமோ அதெல்லாம் நீங்க நடந்தீங்க, கடைசியாக நடந்தீங்களா அது எனக்கு தெரியாது, ஆனா அது சிறந்த நன்மையை செஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி அந்த டாபிக் வந்து அன்னைக்கு பேசி முடிச்சிட்டோம். இதுக்கு அடுத்து என்ன நடக்குதுன்னு கேட்டா, இந்த அந்த ஹோம்ல இன்னொரு கடிதம் வருது. இன்னொரு கடிதம் என்ன வருதுன்னு கேட்டா, நீங்க வந்து என்னுடைய இதுக்கு நியாயம் வழங்கல, அந்த கடிதம் ஆபீஸ்ல இருக்குது, அது எனக்கு நியாயம் வழங்கலைன்னா நான் பொதுக்குழுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்தை நான் வருங்க